வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்குறைதீர் கூட்டத்தில் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS, துணை மாவட்ட ஆட்சியர்கள் செந்தில்நாதன், திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ், நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் திரு சிவராஜ்குமார், காரைக்கால் அரசு மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் திருமதி உமா மகேஸ்வரி, மேல்நிலைக் கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா, காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு வெங்கடகிருஷ்ணன், மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா, காரைக்கால் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், தாசில்தார்கள் பொய்யாதமூர்த்தி, சண்முகானந்தம், நித்யானந்தம், மணிகண்டன் நம்பூதிரி, ஆட்சியரின் செயலர் வித்யாதரன் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் தங்களது புகார் மனுக்களை வழங்கினர். இன்று பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களில் சிவப்பு ரேஷன் அட்டைகள் வேண்டியும், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், காரைக்காலில் கிராமப்புறங்களில் கூடுதல் மின்விளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், நில அளவீடு பணிகளை துரித எடுக்க வேண்டும், திருநள்ளாறு அம்பேத்கர் நகர் பகுதி மற்றும் நெய்வாச்சேரி கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், பட்டா பெயர் மாறுதல் உள்ளிட்ட வருவாய் துறைகளில் ஏற்படும் இடர்பாடுகளை நீக்க வேண்டும், கோட்டுச்சேரியில் சாலை வசதி, கூடுதல் மின்விளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் நலத்திட்ட உதவிகள் வேண்டும், மாவட்ட தொழில் மையம் மூலம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்களுக்கு கடன் திட்ட உதவிகளை வழங்க வேண்டும், காரைக்காலில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் புகார் மனுக்களை அளித்தனர். குறைதீர் கூட்டத்திற்கு பின்பு மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி IAS அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக உரிய கால நிர்ணயத்திற்குள் நிரந்தர தீர்வு காணப்படும். இம்மாதம் பெறப்படும் மனுக்கள் மீண்டும் அடுத்த மாதம் வராதபடி மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களிடமிருந்து பல்வேறு அடிப்படை வசதிகள் கேட்டு புகார் மனுக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்துள்ளது. கிராமப்புற பகுதிகளில் அடிப்படை மேம்பாட்டு தேவைகளான சாலைகள், குடிநீர், மின் வசதி கேட்டு பொதுமக்கள் புகார்களை அளித்துள்ளனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் அடிப்படை வசதிகள் தேவைகள் குறித்து கண்டறியப்பட உள்ளது. இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்திலும் மக்கள் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலைகள், கழிவுநீர் வடிகால்கள் குறித்து மனுக்களை அளித்தனர். அம்மனுக்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை மூலம் நில அளவீடுகள் பணிகளில் ஏற்படும் சுணக்கங்களை தவிர்ப்பதற்கு கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்தி நில அளவீடு பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார்கள். MLA fund, all MLAs gave us fund, and they gave us the location also because they are providing the fund. So wherever they gave the location, we have completed in this area and in this. So is this part of the I check MLA? ma'am. வேலை பார்க்குறீங்களா? இல்லை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் லேபர் ஆஃபீஸர் போச்சு. லேபர் ஆஃபீஸர் வெளியே வைக்கிறதுக்கு They are also responsible for ensuring street light also. District administration had conducted a public grievance meeting in the collectorate today in the presence of all 9 departments. We have received grievance from public and complaints with respect to public infrastructure, provisioning of basic civic amenities, as well as the issues related to land, disputes related to land, survey, etc. All the complaints and grievances have been heard very patiently, and the relevant instructions have been passed on to the line department to take swift action as per the prevailing rules and provisions as per relevant acts.
சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த தினமான இன்று காரைக்கால் மதகடி அருகில் அமைந்துள்ள அன்னாரது முழு திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி IAS மற்றும் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா IAS ஆகியோர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார்கள். மேலும் இவ்விழாவில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திரு சுபம் சுந்தர் கோஷ், செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் திரு குலசேகரன் மற்றும் காரைக்கால் மாவட்ட அனைத்து மீனவ கிராமத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருவெட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழக கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருவெட்டக்குடி பகுதியில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரி செயல்பட்டு வருகிறது. 12வது பட்டமளிப்பு விழா வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதன்மை விருந்தினராகவும், முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்று பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்க உள்ளனர். இதுகுறித்து தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் மகரன் மாதவ் காங்கிரேகர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளை சார்ந்த 225 இளங்கலை மாணவர்களும் 33 முதுகலை மாணவர்களும் மற்றும் 30 ஆராய்ச்சி மாணவர்களும் பட்டங்களை பெற உள்ளனர். கடந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஓர் அங்கமான தேசிய தொழில்நுட்ப கழக நிறுவன தரவரிசை கட்டமைப்பு சார்பில் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரியானது நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் பொறியியல் பிரிவில் 99வது இடத்தை பெற்றுள்ளது. NIT புதுச்சேரி வளாகத்தில் முதல்கட்ட கட்டுமானங்கள் அடுத்த மாதம் இறுதியில் முடியும் என எதிர்பார்ப்பதாகவும், 2வது கட்ட கட்டுமான திட்டங்களில் இளங்கலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், முதுநிலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், சமுதாய கூடம் போன்றவை இடம்பெறும் என்றார். விளையாட்டு அரங்க கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்றும் விரைவில் அது மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வரும் என கூறிய NIT புதுச்சேரி இயக்குநர் மகரன் மாதவ் காங்கிரேகர், காரைக்கால் மாவட்ட உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கழகத்தின் பதிவாளர் முனைவர் சுந்தரவரதன், கழகத்தின் நிர்வாக குழு, கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெள்ளி 8ஆம் நாள் விழா நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெளி விழா 59ஆம் ஆண்டின் 8ஆம் விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று காலை 10 மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், அன்று மாலை 6 மணிக்கு விசாலாட்சி அலங்காரம் செய்து இரவு 7 மணிக்கு மகாதீபாரதனையுடன் உற்சவமூர்த்தி உட்பிரகார உலா வந்தது. இரவு 8 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மீனம் சிவக்குமார், ரம்யா ரமேஷ், கார்த்திகேசன், பாலாஜி என்ற ஐயப்பன், ஜெயக்குமார், ஜெயபால சுப்பிரமணியன், விஸ்வபிரம்ம சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.